إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا وقرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கள் இறைவா எங்கள் மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும் வ குர்ரத அயுனின், எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல் அருளை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, வல் வஸனு யௌமைதினில் ஹக், அல்லாஹ் மறுமை நாளினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். வல் வஸனு யௌமைதினில் ஹக், ஒவ்வொருவருடைய செயல்களும் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் செஞ்ச எல்லா விதமான ஒவ்வொரு மனிதனுடைய செயல்கள், அவர் நல்லது செஞ்சது, அவர் தீமையான செயல்கள் செய்திருந்தாலும், அவர் நன்மையான செயல்கள் செய்திருந்தாலும், அவர் தனிமையில செஞ்சிருந்தாலும், பகிரங்கமாக செஞ்சிருந்தாலும், அவர் வேண்டும் என்றே செஞ்சிருந்தாலும் அல்லது வேண்டாமல் செய்திருந்தாலும், சூழ்நிலையின் காரணமாக செய்கிறாரு. இப்படி என்னென்ன நிலைகள் எல்லாம், என்னென்ன செயல்களை எல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும் பொழுது செஞ்சானோ எல்லா விதமான செயல்களும் யௌமைதினில் ஹக் வல் வஸனு யௌமைதினில் ஹக், அந்த நாளையில அல்லாஹ்விடத்துல அது எடை போடப்படும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றார். நீங்க என்னெல்லாம் செயல் செஞ்சீங்களோ எல்லா விதமான செயல்களும் நாளை மறுமை நாளையில எடை போடுதல் உண்மை என்பதாக அல்லாஹ் சொல்வான். அது அப்படியே நிறுக்கப்படும். என்னென்ன பாவம், என்னென்ன நன்மைகள், என்னென்ன தீமைகள் என்கின்ற உங்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த நாளையில நிறுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நான் எதுவுமே செய்யலை என்பதாக சொல்லி யாரும் தப்பிக்கவும் முடியாது, நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி யாரும் மறைக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் நீ என்ன செஞ்ச என்பதாக நம்மிடத்துல கேட்க மாட்டான், அதனுடைய உறுப்புகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாரு. உன்னுடைய கைகள் அல்லாஹ்விடத்துல பேசும், உன்னுடைய கண்கள் அல்லாஹ்விடத்துல பேசும், உன்னுடைய நாவு, உன்னுடைய செவிகள், உன்னுடைய கால் கை, அந்தந்த உறுப்புகள் சொல்லும் என்னென்னலாம் அது செஞ்சிச்சுங்கிறத அந்தந்த உறுப்புகள் சொல்லும். அப்போ அந்த நாளையில நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். நாம என்ன செஞ்சோமோ அந்த செயல்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். நன்மையான காரியங்கள் செய்திருந்தால் நன்மாராயம் சொல்லப்படும். உலகத்துல வாழும் பொழுது அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தவர், உலக வாழ்க்கையில யாரிடத்திலும் யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்தவர், உலக வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை மதித்து வாழ்ந்தவர், உலக வாழ்க்கையில தன்னுடைய தேவையை போன்று தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தவர், உலக வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அந்த நல்ல செயல்கள் அவரிடத்தில் அதிகமாக, அந்த எடை போடும் பொழுது அதிகமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்விடத்துல அவருக்கு நன்மாராயம் உண்டு. சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான். உலக வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாரு, அபகரிச்சிட்டாரு, அமானிதங்களை பாதுகாக்கல, பொய் சொன்னாரு, திருடினாரு, உபச்சாரம் செஞ்சாரு, மது அருந்தினாரு என்பதாக பாவமான காரியங்கள் மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை கொண்டும் அவனுடைய தண்டனையை கொண்டு நமக்கு எச்சரித்து காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த துஆவுல இரண்டாவது விஷயம் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களை இறையச்சவாதியாக நீ ஆக்கு என்பதாக நம்ம கேட்கிற சொல்லலாம். அல்லாஹ் இதுல அல்லாஹ் இந்த துஆவுல எப்படி கேட்க சொல்றானா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்னோடியாக என்னை ஆக்கு என்பதாக இந்த துஆவுல கேட்கணும். அப்போ
இறையச்சவாதியாக என்னை ஆக்குங்கிறது ஒரு ஈமான். இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முன்னோடியா நாம இருக்கணும். இப்ப உதாரணமா நம்ம குடும்பங்கள்ல எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சகோதரரிடத்துல இபாதத் இல்ல, தொழுகை இல்லை, ஆனா நம்ம இடத்துல இருக்குது. நம்முடைய சகோதரன் என் அண்ணனை பார்த்துதான் எனக்கு தொழுகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நான் தொழுகிறேன்னா, இன்னைக்கு நான் ஓதுறேன்னா, இன்னைக்கு நான் தான தர்மங்கள் செய்யறதாக இருந்தால் அது என்னுடைய சகோதரனை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு என்பதாக ஒருவர் தன்னுடைய இறையச்சத்தினுடைய வாழ்க்கையில முன்னோடியாக நம்மை ஆக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். வஜஅல்னால் முத்தகீன இமாமா, இறைவா இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக என்னை ஆக்குவாயாக. அப்ப அந்த இறையச்சவாதிகளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அல்லாஹ் கேட்பானு. அல்லாஹ்விடத்துல நம்ம பதில் சொல்லணுமே. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் எடை போடுவானு. அந்த நேரத்துல நம்ம இடத்துல நன்மையான எடை அதிகமாக இருக்கணுமே என்பதாக எண்ணி எண்ணி இந்த உலக வாழ்க்கையில மிகவும் கவனமாக கண்ணியமாக அல்லாஹ்விற்காக வேண்டி வாழக்கூடியவராக யார் மாறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்குகிறான். அதே போன்று பேணுதலாக அவர் வாழுவாரு. அஜ்மிலு ஃபி தலபி துனியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கையில உலக வாழ்வாதாரத்தை தேடுவதில் நீங்கள் நடுநிலையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. உலக வாழ்வாதாரத்தை நீங்க தேடுறதுல நடுநிலையை கடைபிடிச்சிங்க. ஏன்னு சொன்னா அது ஈமான இறையச்சத்தை வேறு பக்கம் திருப்பியும். உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்வது, உலக வாழ்வாதாரத்தின் மீது ஆசை கொள்வது இருக்குது, அது ஈமான இறையச்சத்தை குறைச்சு விட்டுரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையை ஆசைப்படுங்கிறாங்க. இதையுமே இந்த உலகத்துல நீங்க ஆசைப்படுறதாக இருந்தா நடுநிலையை ஆசைப்படுங்க. ரொம்ப பெருசா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இபாதத் இல்லாம போயிடும். இன்னைக்கு நிறைய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய வாழ்வாதாரம், தனக்கு உண்டான பணம் காசை சேர்ப்பதற்காக வேண்டி பருளான தொழுகைகளை விடக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். கடையினுடைய வியாபாரத்தினுடைய அந்த நிலையில இருக்கக்கூடிய சகோதரர்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், அவங்களுக்கு அதுலயே என்ன செய்யுது, நேரங்கள் சரியா போயிடுது. அப்போ அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதுல நீங்க நடுநிலையா இருந்துக்குங்க, அல்லாஹ் இந்த சிரமத்தை கொடுக்க மாட்டான். அதிகமாக ஆசை கொண்டால் என்ன செய்யப்படும், இபாதத்துகளை ஷைத்தான் மறக்கடிச்சிருவான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வெறும் உலகத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட துவாவை சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் இரண்டு வகையான துவாவை சொல்லித்தரான், ரெண்டுக்குமே சொல்லித்தரான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அல்லாஹ் முதல்ல சொல்லித்தரான், இறைவா இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு அருள் புரிவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, அதே போன்று மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு நீ அருள் புரிவாயாக. அப்போ துவாவுல ரெண்டையுமே கேளுங்க. உலகத்தை மட்டும் கேட்காதீங்க, உலக வாழ்க்கையை மட்டும் கேட்காதீங்க. உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கு, உலகத்தினுடைய சுக வாழ்க்கை, உலகத்தினுடைய மகிழ்ச்சியை மட்டும் கேட்காதீங்க, மறுமைக்கும் சேர்த்து கேளுங்க. அந்த துவாவை அல்லாஹ் விரும்புவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இந்த துவாவை அதிகமாக கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அதாபல் கப்ரி. இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இறைவா என்னை குஃப்ரை விட்டும் பாதுகாப்பாயாக. எந்த நிலையிலையுமே குஃப்ரின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் போயிருவாங்களா? குஃப்ரின் பக்கம் இருந்த எத்தனையோ மக்களை நேரான பாதையில கொண்டு வந்து விட்டவங்க. ஆனா அவங்க கேட்டாங்க, இறைவா குஃப்ரை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. என்ன காரணம்னு சொன்னா, மனதுக்குள்ள ஷைத்தான் ஏற்படுத்தி கூடக்கூடிய ஆசை இருக்குதுல்ல, இந்த ஆசை கொண்டு போய் கடைசியில எங்க நிப்பாட்டுனா குஃப்ர்ல கொண்டு போய் நிப்பாட்டு. இந்த மனிதர்ல உலகத்தின் மீது ஏற்படக்கூடிய மோகமும் ஆசையும் நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டோம்னா கடைசியா கொண்டு போய் குஃப்ர்ல நிப்பாட்டிடும். இன்னைக்கு எவ்வளவோ பேரை நம்ம பார்க்கிறோம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசையின் காரணமாக எத்தனையோ இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளம் சகோதரிகள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி குஃப்ரின் பக்கம் செல்வதை நம்ம பார்க்கிறோம். பணத்திற்காக வேண்டி, பொருளாதார வசதிக்காக வேண்டி, அல்லது இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஷைத்தான் உள்ளத்துல ஒரு விதமான ஆசையை தூண்டி விட்டு குஃப்ரின் பக்கம் போயிடுறாங்க.
அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி, இறைவா குஃப்ரை விட்டு எங்களை பாதுகாத்துரு. எந்த நிலையில வந்தாலும் என்ன சூழல்கள்ல இருந்தாலும் குஃப்ரின் பக்கம் நாங்க போயிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். இரண்டாவது வல் ஃபக்ரி, இறைவா வறுமையை விட்டு என்னை பாதுகாத்து விடு. ஏன்னா வறுமை என்ன செஞ்சிடும்னா ஈமானில் இருந்து தடம்புரலை செஞ்சிடும். ஒருத்தனுக்கு வறுமை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா எதையாவது செஞ்சு பணம் காசு சம்பாதிக்க கூடிய எண்ணம் ஏற்பட்டுரும். அப்போ திருடுவது, பொய் சொல்வது, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது போன்ற எல்லா விதமான எண்ணங்களையும் சைத்தான் வறுமை வரும்போது கொடுத்துருவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவா வறுமையை விட்டு என்னை பாதுகாத்துடு என்பதாக கேட்டாங்க. அடுத்து மூணாவது அதாபல் கபரி, கபருனுடைய வேதனையில இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பார்கள். அறிவிப்பாளர் ஹஸரத் அபீ பக்ரார் அலி நூல் மிஷ்காத்துல இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ஒரு இறையச்சவாதியினுடைய செயலும் ஒரு இறையச்சவாதியினுடைய துவாவும் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அந்த இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.